பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அருமையான தேவ பிள்ளைகளாக நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாஞ்சையும் அறிகிறவர், நம்முடைய இருதயங்களை அறிகிறவர். மெய்யாகவே பரத்திலிருந்து அவர் நன்மைகளை நமக்கு தர சித்தமாயிருக்கிறார். நம்முடைய சிந்தனைக்காக இந்த நாளில் நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 34வது வசனம். திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. அப்படி இருக்கும்போது திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன என்று இயேசு கேட்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள், ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே படிக்கும்போது, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களை ரொம்ப செல்ஃப் சஃபிஷியண்டாக ஆண்டவர் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய விதத்தில் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்கும்போது, திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே என்று சொல்லுகிறார். இப்போ பாவிகள் செய்கிறதை விட விசேஷமான காரியங்களை தேவ ஜனங்கள் செய்ய வேண்டும். திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? யாராவது கடன் கேட்டால் எப்போ தருவீங்க, எப்படி தருவீங்க என்று கேட்டுதான் இன்றைக்கு நாம் கொடுக்கிறோம். அப்படி அல்ல, திரும்ப தருவார்கள் என்று நம்பி நாம் கொடுக்கறதுனால பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதே வேளையில் கடன் கொடுக்கும்போது நமக்குள்ள ஒரு எண்ணம் வேண்டும், கிடைத்தால் வாங்கலாம், அப்படி தான் கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். 35வது வசனத்தில், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். கைமாறு இங்கேருந்து அங்கே கொடுக்கறது, அங்கேருந்து இங்கே கொடுக்கறது, அப்படி கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நம்முடைய ஆண்டவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறார். அவர் எவரோ இரக்கமுள்ளவர். இதுபோல தேவ பிள்ளைகளாகிய நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருப்போம். திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம், சீரமைத்து கொள்வோம். அப்போது நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்போம். உன்னதமானவருடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே, நீர் எவ்வளவோ மேன்மையான அனுபவங்களை எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. மனுஷன் நினைப்பது போல அல்ல, அல்லது சாதாரண மனுஷன் செய்வது போல அல்ல. தேவ ஜனங்களிடத்திலே விசேஷமான ஆவிக்குரிய அனுபவங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறீர். ஆகவே கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. இந்த நாட்களிலும் கூட நாங்கள் வேத சத்தியங்களை படித்து அவைகளை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் உடைய வல்லமையை விளங்க பண்ணும். இவர்கள் தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்கட்டும் ஆண்டவரை பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.